கர்நாடக மாநிலத்துல 3 தமிழர்கள சுட்டுக் கொன்றுருக்காங்க. மேலும் ஒருத்தர் காயமடைஞ்சிருக்காங்க. எதற்காக இவங்கள சுட்டுக் கொன்றுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மான் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுட்டுக் கொன்றுருக்காங்க. குற்றமே செய்திருந்தாலும் அவங்கள என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றதுக்கான அதிகாரத்த முதல்ல இவங்களுக்கு கொடுத்தது யாரு? ஆகஸ்ட் 15ஆம் தேதி மான் வேட்டையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினருக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனால அவங்க அந்த இடத்துல ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ காட்டுக்குள்ள இருந்த 3 பேரை சுட்டுக் கொன்றுருக்காங்க. அவங்க கிட்ட மான் இறைச்சி, அதுக்கப்புறம் ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னுமே கர்நாடக வனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டியுமே சொல்லியிருக்காரு. இப்ப இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு கர்நாடக முதலமைச்சருமே உத்தரவுமே கொடுத்திருக்காரு. கர்நாடகா மாநிலத்துல சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல ஹனூர் தாலுகா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மரியமங்கலம் கிராமம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வனவிலங்கு பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரியமங்கலம் தோமையார்புரம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிலர் அங்க காட்டுக்குள்ள மான வேட்டையாட போயிருக்காங்க அப்படின்ட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. இந்த தகவல் அறிஞ்சு வனத்துறையினர் அங்க ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ காட்டுக்குள்ள இருந்தவர்களை வனத்துறையினர் சுட்டிருக்காங்க. இதுல 3 பேர் உயிரிழந்திருக்காருங்க. ஒருத்தர் தப்பிச்சு இப்ப சிகிச்சையுமே பெற்றுட்டு இருக்காங்க. இப்ப அந்த 3 தமிழர்களை சுட்டுக் கொள்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது வனத்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அவங்கள சுத்தி வளைச்சு பிடிக்கிறதுக்காக தான் முயற்சி செய்தோம். ஆனா அவங்க துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட போது வனத்துறையினர் ஒருவர் மேல துப்பாக்கி சூடு பாய்ந்தனால நாங்க திருப்பி சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வனத்துறையினருமே சொல்லியிருக்காங்க. அதுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் தப்பிச்சு இப்ப மருத்துவமனையில சிகிச்சையுமே பெற்றுட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க யாருமே மான் வேட்டைக்காக போகல, நாங்க எல்லாருமே விவசாயிகள். ஸோ மாடு எல்லாம் மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தோம். அங்க எங்களை நாங்க மான்களை வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லி சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே உறவினர்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த பகுதியில இருக்கவங்க எல்லாருமே இந்த துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்திற்காக கண்டனம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டத்திலுமே ஈடுபட்டு சாலை மறியல் இதுல எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக கர்நாடக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடைநிலை நிவாரணமாக ஒரு குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் தரோம் அப்படிங்கிற மாதிரியுமே தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள அங்கிருந்து அப்புறப்படுத்தி 3 பேரோட உடலுமே அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நேற்று இவர்களுக்கான இறுதி சடங்குமே நடைபெற்று இருக்கு. இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்ட்டு பலருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பல தலைவர்களுமே தங்களோட எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு சட்டமன்றத்துல சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் முதலமைச்சரோட நிலைப்பாடுமே தெரிவிச்சார். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுமே இந்த சம்பவத்தை கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாம இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக அரசோட விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவுமே இல்ல. இந்த சம்பவத்திற்கு நேர்மையான விசாரணை அளிக்கப்பட வேண்டும். உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையுமே கர்நாடக அரசு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி மேலும் தவறுகள் நடைபெறாம கர்நாடக அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. உரிய விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்க இந்த நிலையில கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியுமே தெரிவிச்சிருக்காரு. நாங்க எங்க வேலையை பார்க்குறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்க மாநிலத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு தெரிய வேணும் அப்படிங்கிற மாதிரியுமே இப்போ டி.கே. சிவகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழர்கள் அப்படிங்கிறதுனால இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா?